நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இசைஞானி இளையராஜா இப்ப கொஞ்ச நாளாவே வசூல் ராஜாவா மாறிட்டு வராரு. அவர் அப்படி மாத்துறது யாரப்பா? நம்ம டைரக்டர்ஸ் தானே. முதல்ல அவரோட பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஃபுல் பாட்டையும் ஒரு படத்துல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ அடுத்த லெவலுக்கு போய் ஒரே படத்துல அவரோட 3 பாட்டையும் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே எடுத்து போட்டு ஓட விட்டா நம்ம இசைஞானி சும்மா இருப்பாரா? எடுத்தாரு ஒரு பெல்ட் போடுற காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எங்கிட்ட பர்மிஷன் வாங்க இந்த 3 பாட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க, 5 கோடி ரூபாய் எடுத்து வை அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அந்த ஜிபியு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு. அதை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி காப்பிரைட் கேட்கறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விவாதமே இன்னைக்கு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆமா அவரு கேட்கறது கரெக்டு தானேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் எப்படியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசுறாங்க. இதுல உண்மை எது? அவரு காப்பிரைட் கேட்கறது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில இந்த வீடியோல முழுக்க ஒரு ரோஸ்ட் வீடியோவா பார்க்க போறோம். நீங்க ஒரு இசைஞானி ஃபேனா இருந்தா இப்படி கேட்கறதே தப்பு. இசைஞானி ஃபேன் இல்லாம இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா? சோ எல்லாரும் லைக் பட்டன் தட்டி விடுங்க. வாங்க நேர வீடியோக்குள்ள போலாம். என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கு பழம் இருக்குன்னு கூழ் வித்திட்டு இருக்கான். ஓகே, இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னை ஒரு இசை கடவுள்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு இந்த காசு பணம் மேல ஆசை இருக்குமாப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரிப்ளை என்னன்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் வாங்குற அந்த 5 கோடியிலையோ இல்ல அவர் கிளைம் பண்ற 1 கோடி 5 லட்சம் 10 லட்சம் இதெல்லாம் எதுக்காக அவர் கிளைம் போடுறாருன்னா அந்த காசு பணத்தை வாங்கி தான் வாழணும், தனக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. தன்னோட பாடல்கள் இப்படி தவறான வழியில பயன்படுத்துறாங்க, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் இந்த காப்பிரைட் கிளைம் போடுறாரு. இதுதான் ரியாலிட்டி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த ரியாலிட்டி இடத்தை குப்பையிலோடு அவர் பார்க்காத உயரமா இல்ல அவர் வாங்காத காசா இல்ல அவருக்கு கிடைக்காத போகலா? ஏதோ படத்துல யூஸ் பண்றாங்க, பண்ணிட்டு போகட்டுமே. இத்தனை வருஷம் கழிச்சு தன்னோட சாங் ட்ரெண்டிங் ஆகுது, ஃபேமஸ் ஆகுது, படத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பெருமைப்படாம இப்படி போய் 5 கோடி கூட 10 கோடி கூடன்னு கேட்கறாரு, இது பெரிய மனசுக்கு அழகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. இங்கதான் ஒரு பிசினஸ் சூச்சமும் இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்களும் நானும் இளையராஜா பாட்டை வெடிய போட்டு கேட்டு என்ஜாய் பண்ணா அவர் என்ன வேண்டாம்னா சொல்ல போறாரு? அவர் சந்தோஷம் படுவாரு. ஆனா இதுவே அவரோட பாட்டை நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸா நீங்க அதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, பணமா மாத்துனீங்கன்னா தான் அங்கதான் இருக்குது அவரோட உழைப்பும் அவரு இத்தனை வருஷமா செஞ்ச சாதனைகள். அவரு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உருவாக்குன பாட்டை பட்டி தட்டி எல்லாம் ஹிட் ஆக்குனது அவரோட திறமை. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்? நோகாம நோம்பி கும்பிடுற விதமா திருடி வித்தம்னாவோ இல்ல அவரோட படைப்புகளை நம்ம நம்மளோட ஓன் கான்ட்ரிபியூஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணி காசு பார்த்தாவோ அங்கதான் இருக்குது பிரச்சனை. ஏன்னா அவருக்கு போக வேண்டிய கிரெடிட் எல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ அந்த மனசு சும்மா இருவாரா? அவரு காப்பிரைட் கேட்க தானே செய்வாரு. இது ஒரு வியாபார உத்தி. இந்த உத்தியை யாரு கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரு. ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவரே, வணக்கம்ங்க. யார்ப்பா இது? நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, திட்டினதும் பரவாயில்ல. சரி, அடுத்ததா இந்த குட் பை அக்லி படத்துல இளையராஜாவோட 3 பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட போதே நினைச்சா கண்டிப்பா இந்த மனசு ஒரு மிகப்பெரிய குண்டத்துக்கு போட்டுருவாருன்னு. அதே மாதிரி இன்னைக்கு குண்டத்துக்கு போட்டாரு. ஏப்பா நான் உன்னை கேட்கிறேன், அஜித் குமார்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரோட படத்துல இந்த இளையராஜாவோட 3 பாடல்களை போட்டாத்தான் ஓடுமா என்ன? ஏப்பா அதுவும் ஜி பிரகாசம் வச்சுட்டு, ஜி பிரகாஷ்க்கு அது அசிங்கம் இல்லையா? அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 5 பாட்டு சூப்பர் டூப்பர் பாட்டா போட்டு கொடுத்துருப்பாரு. இளையராஜாவில் தள்ளி நிக்கிறோம். ஏதாவது அசிங்கமா திட்டிடாதீங்க தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். ரியாலிட்டி அதுதான். ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஜிவி பிரகாஷ் மாதிரி மியூசிக் பண்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கையில வச்சுட்டு நீங்க பழைய படங்களை தூக்கி போட்டது யார் தப்பு? உங்க தப்பு தானே. அப்படி இருக்கும்போது குத்தது குறையுதுன்னு சொல்லி இன்னைக்கு அங்கங்க சோசியல் மீடியாவில போஸ்ட் போட்டு ஒப்பாரி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் யாரு கசிங்க?
உங்களுக்கு அசிங்கம், ஜிவிக்கு அசிங்கம். இன்னைக்கு இளையராஜாவை பத்தி சோசியல் மீடியால எல்லாரும் காமனா டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா வந்து ஒரு படத்துக்காக மியூசிக் பண்றாருன்னா அதுல ஒரு 4 பாட்டு வருதுன்னா அந்த 4 பாட்டுக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் வந்து மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. மியூசிக் போட்டு கொடுத்ததோட அவர் வேலை முடிஞ்சது. அவரு காசு வாங்கிட்டு தான் மியூசிக் பண்றாரு. யார்கிட்ட காசு வாங்குறாரு? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இருந்து காசு வாங்குறாரு. அதாவது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறாரு. அவரு பண்ண வேலைக்கு காசு வாங்கிக்கிறாரு. அப்ப அந்த உரிமையும் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்கும். அந்த ப்ரொடியூசருக்கு தான் வந்து முழு உரிமையும் இருக்குது. அந்த படத்தோட உரிமையும் அந்த பாட்டோட உரிமையும். அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் தான் வந்து கிளைம் பண்ணணும். அந்த படத்துல வேலை செஞ்ச ஒரு கம்போசர் எப்படி வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுறாங்க. என்னதான் இவர் வந்து பாட்டு சூப்பர் டூப்பரா போட்டு கொடுத்தாலும் அவரு காசு வாங்கினதோட அவரோட வேலை முடிஞ்சது. ஆனா ப்ரொடியூசர் தான் வந்து யாராவது இந்த பாடல்களையோ அந்த படத்துல ஏதாவது சீனையோ எடுத்து போட்டா கேட்க வேண்டிய ஒரே ஆள் ப்ரொடியூசர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. பொறுத்தது பொருத்தம். இன்னும் 2 வருஷம் தானே. அதுவும் சரிதான்ப்பா. இதை வந்து ஒரு சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க. ஆமா கரெக்டு தானே, ப்ரொடியூசர் தானே காசு செலவு பண்றாரு, அவரு தானே காசை தண்ணி ஆயிடுச்சு படம் எடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துறாரு, அப்போ அவரு தான் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா என்னதான் இருந்தாலும் அது ஒரு கலை, அதை வந்து அந்த பாட்டை அவ்வளோ மெனக்கெட்டு உருவாக்குன ஒரு கம்போசருக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேசுறாங்க. இப்படி 2 பக்கமும் பேசி இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கைகலப்பம் வந்து விழுந்துருச்சு. சோசியல் மீடியா விட்டா மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க போல இருக்குது. அதுலேயும் இந்த தேவா கேங்கு நம்ம இளையராஜா கேங்குன்னு 2 கேங் இருக்குது போல. அது எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. ஏன்னா தேவாவுக்கும் ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வராங்க சண்டைக்கு. இல்லைப்பா உங்க ஆள் பண்ணது தப்புப்பா, இல்லை உங்க ஆள் பண்ணது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ரணகலமா இருக்குது. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட பாடல்களை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரைட்ஸ் கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒருவேளை ப்ரொடியூசருக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து ப்ரொடியூசருக்கு ஆதரவாகவும் எத்தனை பேர் வந்து அந்த மியூசிக் கம்போசருக்கு ஆதரவாகவும் சொல்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்னடா இந்த மனுஷன் இளையராஜா இப்படி இருக்காரு, ஒரு பாட்டு யூஸ் பண்ணதுக்கெல்லாம் 5 கோடி கொடு 10 கோடி கொடுன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் கேட்பாரு, அவரோட சொந்த பையனா இருந்தாலும் கேட்பாரு. யுவன் சங்கர் ராஜாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஏதோ ரஜினியோட பொண்ணு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பாட்டு வந்து ராஜா சாரோட பாட்டு எடுத்து போட்டா நல்லா இருக்கும், நீங்க ரீமிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு யுவன் சங்கர் ராஜா அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போய் அதை எங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே என்ன நீங்களே உங்க அப்பாட்ட NOC வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக் ஆயிருக்காங்க. அது இல்லைங்க, அது நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எங்க அப்பாட்ட NOC வாங்கினங்க, இல்லைன்னா சட்ட சிக்கல் ஆகி போகும் அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவும் சொல்லியிருக்காராம். அவனை ஆபீஸ்க்கு வர சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. கேளவன சொல்லுடா சொல்லு. அப்படி சொந்த பையன்கிட்டே வந்து அவர் வந்து கரெக்டா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி வளர்த்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அது வந்து ஜீவியோ ஆவியோ யாரா இருந்தாலும் அவருக்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. போட்டு ஒரு காப்பிரைட் கிளைமு கொடுக்குறதுக்கு ரெடியா சூட்கேஸோட ரெடியா இருந்துக்கணும். அடுத்த பாடல்கள் யாராவது யூஸ் பண்றதுக்கு நினைச்சீங்கன்னா ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபைனல் டச்சா ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குட் பை ரக்லி டீம் வந்து இந்த 3 பாடல்களையும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த பாடல்களோட ப்ரொடியூசர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து NOC வாங்கியிருக்காங்க. உங்களோட பாட்டை எங்களோட படத்தில் நாங்கள் யூஸ் பண்ண போறோம், ரீக்ரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு NOC வாங்கியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசரும் ஓகே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து குட் பை ரக்லி படத்துல அந்த 3 பாடல்களையும் எந்த பயமும் இல்லாம யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ்குமார். ஏன்னா ஆல்ரெடி இளையராஜா அவர்கள் நிறைய பேர்கிட்ட என்ன இது கொடுத்துருக்காரு, காப்பிரைட் கொடுத்துருக்காரு. ஏன் SPB கிட்ட கூட காப்பிரைட் கிளைம் கேட்டிருக்காரு. அப்படி மிகப்பெரிய பனிப்போரில் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவரோட பாடல்களை சாதாரணமா யாரும் படத்துல வந்து யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த மனுஷன் எந்த அளவுக்கு போவார்னு எல்லாருக்கும் தெரியும், வீரியமான ஆளு. அதனால அவரோட படங்கள்ல இருக்கிற பாட்டை யூஸ் பண்ணோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் வந்து இந்த படக்குழு வந்து அந்தந்த ப்ரொடியூசர்கிட்ட காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் NOC வாங்கி இந்த குட் பை ரக்லி படத்தில் பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இளையராஜா அவர்களுக்கு இது தெரியவே இல்லை போல. சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த புது வியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க, லைக் பண்ணிட்டீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா?
சப்ஸ்கிரைப் போட்டீங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு ரோஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.